வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம இந்த ஞானிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அவங்க ஞானம் அடைஞ்ச பிறகு என்ன நடக்குது? ஞானம் அடைஞ்சால் அது முடிஞ்சு போதா? அந்த இலக்கு அதோடு நிற்கிதா? அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்வின் நோக்கம்னா அந்த ஞானத்தை அடைஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு நம்ம பத்ரிஜி கூட சொல்லுவார், பிஃபோர் என்லைட்மெண்ட், என்லைட்மெண்ட், ஆஃப்டர் என்லைட்மெண்ட் அப்படிம்பார். முன்னாடி என்ன நடக்கும், என்லைட்மெண்ட்னா என்ன, அது முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம பத்ரிஜியும் சொல்லியிருக்காரு. இதில் புத்தர் அதுக்கு ஒரு 10 தலைப்பில் ரொம்ப அழகாக ஒரு பதிவு இருக்குது. அதை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். புத்தர் ஞானம் அடைஞ்சப்போ எல்லாரும் கேட்டாங்களாம், ஏன் அமைதியாக இருங்கன்னா நீங்கள் அமைதியாக இருங்கன்னு எங்களுக்கு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அமைதியாக இல்லை இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்கோம், அமைதியாக இருன்றதே நம்ம சொல்கிறோம். அப்போ அது எதுக்காக அந்த மாதிரி எல்லா ஞானவான்களும் ஒரு ஆன்மீக ஞானிகளும் ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு புத்தர் சொன்னாராம், 10 பூமி இருக்குது. அதாவது ஒரு அடித்தளம்னு எடுத்துக்கலாம். அந்த ஒரு தரைத்தளம், அந்த 10 பூமியை நான் அடையணும்னு நினைக்கிறேன், அதற்காகவே நான் என்னோட பயணத்தை தொடர்றேன் அப்படின்னு சொன்னார். அந்த 10 பூமிகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். முதல் பூமியாக புத்தர் சொல்கிறது, பூமி ஃபஸ்ட்டு பூமி எதுனா பிரமுகீதா. பேர் சொல்கிறாங்க பிரமுகீதா. அப்படின்னா என்னன்னா மகிழ்ச்சி. அதாவது இந்த ஞானம் அடைஞ்ச முதல்ல நமக்குள்ளே தோன்றதுன்னா ஒரு பேரின்பம், முழுமையான இன்பம், எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு இன்பம் நமக்குள்ளே தோணும். ஏன்னா நம்ம அந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சு கொள்கிறோம். அப்போ அதுக்கும் நமக்கும் ஒரு கரெக்ட் அலைன்மெண்ட் அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும்போது அந்த புரிதல் முழுமையாக இருக்கும். அப்போ எதுலேயுமே அங்கே எந்த ட்ராஜடியும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, என்ன சொல்கிறது, அநியாயமே இல்லை, பிரபஞ்சம் அவ்வளோ அழகாக இயங்கிக்கிட்டு இருக்குன்ற அந்த புரிதலை நம்ம சுற்றி இருக்க நேச்சர்லேருந்து எல்லா வகையிலையும் நம்ம உணர்வோம். அந்த முழுமையான மகிழ்ச்சியை ஃபஸ்ட்டு பூமியாக சொல்கிறார் புத்தர், பிரமுகீதா. ரெண்டாவது பூமியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா விமல், அது குற்றமற்ற தன்மை அப்படிங்கிறார். அதாவது ஒரு குழந்தைகிட்ட மட்டும்தான் அது இருக்கும். மகிழ்ச்சி கூட பார்த்திங்கன்னா முதல்ல அந்த குழந்தை அந்த பிரசவித்து வெளியில் வரும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக, ஒரு ஆச்சரியத்தோட, வியப்போட, மகிழ்ச்சியாக தான் நோக்க தெரியும் அதுக்கு. அதை நோக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னசென்ஸ், அந்த குற்றமற்ற தன்மை தான் ரெண்டாவது பூமியாக சொல்கிறார். அதில் கொஞ்சம் கூட களங்கமோ மாசோ இருக்காது. அந்த தூய்மை, ஒரு அப்பாவித்தனம், அதுதான் அந்த இடத்துல குற்றமற்ற தன்மையாக இருக்குது. இது யாருக்கு வராது அப்படின்னு சொல்கிறாரு. அறிவு, அதாவது நிறைய தகவலை சேகரிக்கும் போது நமக்குள்ளே ஒரு ஆணவம் உருவாகும். நான் நிறைய புத்தகம் படிச்சிட்டேன், நான் நிறைய நாள் தியானம் பண்ணிட்டேன், நான் நிறைய தலங்களை பார்த்துட்டேன், நிறைய குருஜியை சந்திச்சிட்டேன்னு. அந்த அதிக அறிவு மட்டும் இருக்கிறவங்களுக்கு, சேகரிக்கிறவங்களுக்கு இந்த குற்றமற்ற தன்மை வராது. அந்த அப்பாவித்தனம், அதைத்தான் இயேசுவும் சொல்கிறார் இல்லையா, குழந்தையாய் மாறாவிடில் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு இயேசு சொல்வாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெண்டாவது தன்மை என்னன்னா விமல், அந்த அப்பாவித்தனம் நம்மக்கிட்ட இருக்கிற உணர்வு, நமக்கு அந்த பூமிக்கு நான் போகணும் அப்படிங்கிறாரு புத்தர். மூணாவது பிரபாகரி, ஒளி. அந்த ஒளி எங்கேருந்து வருது? ஒளினா நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் சூரியன்லேருந்து மற்ற செயற்கையான ஒளியை அவர் சொல்லலை. உள் எரியும் ஒளி, உனக்குள்ள ஒரு ஒளி சுடர்விடும். அந்த ஒளி வந்துருச்சுன்னா நீ செய்கிற எல்லா செயல்லையும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்தில் போனாலே நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அவங்க பேசினாலே நமக்கு 1000 கஷ்டம் இருந்தால் கூட நமக்குள்ளே ஒரு ஏதோ எல்லாமே நல்லா ஆயிட்ட மாதிரி ஒரு உணர்வு வரும். அந்த ஒளியோட எல்லா செயல்களையும் செய்யணுன்றார். அந்த ஒளி உங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த ஒளியோட தாக்கம் இருக்கும். அதுதான் பிரபாகரி. அந்த ஒளியின் தாக்கத்தை நீங்களும் உணர்வீங்க. சொல்லப்போனால் ஒளி உணருமா? தான் ஒளிர்றோம் அப்படின்னு சூரியனுக்கு உணர முடியுமா? சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் ஆஃப்டர் என்லைட்மெண்ட்டோடு இருக்கிற ஞானிகள் பக்கத்தில் போகும்போது நமக்குள்ளே அவ்வளோ ஒரு அமைதியும் ஆனந்தமும் வருது. அது அவங்க நமக்கு கொடுக்கவே வேண்டாம், அது அவங்கள சுற்றியே இருக்குது. அந்த பிரபாகரி ஒளியின் தாக்கத்தை நான் அந்த பூமிக்கு நான் போகணும் அப்படிங்கிறார். நாலாவது அர்சிமதி,
நம்ம நம்ம நிறைய பேர் நினைப்போம், ஒரு தியானிகள் ஆயிட்டாங்க, ஞானிகள் ஆயிட்டாங்கன்னா ஏதோ ஒரு மந்த தன்மையாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு நிகழ்வில் ரொம்ப ஈடுபட மாட்டாங்க, அப்படியே போய் அமைதியாக எங்கேயோ உட்காந்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி சொல்லலை அவர். ஒவ்வொரு செயலிலையும் உயிர் துடிப்போடு இருக்கணும். அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு சின்ன எல்லா விஷயத்துலேயும் நமக்கு ஒரு மந்தமான ஒரு உயிரற்ற தன்மை இருக்கக்கூடாது. எல்லாமே அந்த செய்கிற செயல்லையும் அந்த துடிப்பு, உயிர் துடிப்பு இருக்கணும். அந்த பிரகாசம் அவங்களுக்கு அது அந்த செயல்களில் நமக்கு வெளிப்படும். இது பக்கத்தில் போய் தான் இல்லை, செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் அந்த உயிர் துடிப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது. அது ஒரு சாப்பிட்ற விஷயமா இருந்தால் கூட, ஒரு பேசுகிற விஷயமா இருந்தால் கூட, அந்த அர்சிமதி அப்படிங்கிற அந்த பூமிக்கு நான் போகணும் அப்படிங்கிறார். அதாவது அந்த தலங்களை நம்ம அடையணும். அவர் இருக்கலாம், நமக்கு அடையக்கூடிய தலங்களாக சொல்கிறார். ஏன்னா ஞானம் மட்டும்தான் நம்ம இலக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா. அடுத்து சுடர் ஜெயா. சுடர் ஜெயான்றது ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது. இந்த குழந்தைகளை பற்றி நம்ம ஆன்மாவின் இயல்புன்ட்டு பத்ரிஜி ஒரு புக் எழுதியிருந்தார் இல்லையா. அந்த புத்தகத்தில் கூட அடிக்கடி அவர் மென்ஷன் பண்ணுறது, ஆன்மான்றது சாகசம் மிக்கது, அது அட்வென்ச்சர்ஸ். அந்த அட்வென்ச்சரை தேடி தான் இங்கே வருது. நம்ம ஒவ்வொரு செயல்லையும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நம்ம ஒரு முட்டுக்கட்டை போடுறோம். ஆனால் அது ஒரு சாகசத்துக்காக தான் அந்த செயலியே அந்த ஆன்மா செய்யுது. தைரியம், சவால், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வரவேற்கணும். அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது ஒரு துக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஆன்மாவுக்கு ஒரு அனுபவம் தான். அந்த ஒரு சுடர் ஜெயா அப்படின்னா அந்த அனுபவத்தை பெறணும். அதுலேருந்து தப்பிக்கணுன்ற உணர்வே நமக்கு வரக்கூடாது. ஐயோ இதை விட்டு ஓடிடலாமான்ற உணர்வு இல்லை. இந்த ஒரு ஒரு பிரச்சனை உனக்கு எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்குது, அந்த அனுபவத்திலேருந்து நீ என்ன கற்றுக்கிற, அதை எப்படி எதிர்கொள்கிற, அதை எப்படி நீ கடந்து போகிற, அந்த சாகசம், சவால், அதுதான் அது 5வது தளமாக புத்தர் சொல்கிறார். இந்த தளமும் கண்டிப்பாக ஆஃப்டர் என்லைட்மெண்ட்டை தான் சொல்லிகிட்ருக்காரு. அதுவுமே பாருங்கள் எத்தனை இருக்குன்ட்டு. இந்த 5 தளம் 5வது தளமாக புத்தர் இதை சொல்கிறாரு. அடுத்து 6வது தளமாக அபிமுகி. அதை என்ன சொல்கிறாருன்னா, விஷயத்தை நம்ம தள்ளி போடுவோம் சில இதில் சரி இந்த இதை நம்ம அப்புறமா செய்யலாமா, ஏன்னா நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு பயம் வாழ்க்கையில். அந்த உடனடியாக நீங்கள் செய்யுங்க, தப்பிச்சு போகிறது மாதிரி சரி அப்புறமா செய்யலான்றது கூட இருக்கக்கூடாது. உடனடியாக செய்யுங்க, உடனே அதை நேருக்கு நேர் சந்திங்க அப்படிங்கிறது தான் அபிமுகி. அதாவது அந்த நேருக்கு நேர், முகத்தோட முகமாக டக்குன்னு அதுலேருந்து விலகி போகாமல், ஒளிஞ்சு போகாமல், உடனடியாக நேருக்கு நேராக அந்த எல்லா பிரச்சனைகளும், விஷயங்களும், பிரச்சனை நம்ம சொல்லவே கூடாது, எல்லா நிகழ்வுகளையும், அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நேருக்கு நேர். ஆஃப்டர் என்லைட்மெண்ட்டில் என்ன கஷ்டம் இருக்குன்னு கூட நம்ம நினைக்க முடியாது. புத்தர் எத்தனை சவால்களை அவர் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் பெற்றிருக்கார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் மிகப்பெரிய இளவரசர், அவருக்கு எல்லா செல்வங்களும் இருக்குது. உண்மையில் அப்பா அவருக்கு சவாலே இல்லை. அவர் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் அவர் வாழ்க்கையில் எதிர்கொண்ட சவால்கள் நிறைய. அதை தான் அவர் ஒவ்வொரு பூமியாக சொல்கிறார். அந்த ஒவ்வொரு பூமியை நம்ம எதிர்கொள்ளணும். இது 6வது பூமியாக சொல்கிறார். அடுத்து 7வது துரங்கம்மா. அதாவது தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பிரபஞ்சத்தோடு நமக்குள்ளே எப்பவுமே அந்த கனெக்ஷன் இருக்கணும் இல்லையா. அந்த பிரபஞ்சத்தால் நம்ம சூழப்பட்டிருக்கோம். அந்த சூழப்பட்ட இதையும் தாண்டி நம்ம இன்ட்யூஷன் பவர், அப்போ என்ன ஆகும்னா அந்த சூழப்பட்டதையும் ஊடுருவி போய் அந்த குரலை, நம்ம கடவுள்னு நினைக்கிற அந்த இறைத்தன்மையை நம்மளால் அதை கேட்க முடியும். அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கணும். அது நமக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்குது, ஒவ்வொருத்தருக்குமே கொடுக்குது. அதை கேட்குறதுக்கான காது நம்மகிட்ட இல்லை. அதுதான் ஒரு இதில் போட்டிருந்தாங்க, இயேசு முடவரை சரி பண்ணார். பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, கண் இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தாங்கன்னு. அப்படி கொடுக்க முடியுமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களாம், கண் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது இல்லை, கண் இருந்தும் அதை நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க பாருங்கள், அந்த கண்ணை தான் அவங்க கொடுக்க முடியும். கால் இருந்தும் அந்த பாதையை நோக்கி நடக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் இருக்குது பாருங்கள், அந்த தன்மையை கொடுத்தா தான் முடவன் கால் கிடைச்ச மாதிரி பார்க்க முடியும். கண் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், வாய் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், காது இருந்து நம்ம என்ன செய்கிறோம், அதற்கான உபயோகத்தை முழுமையாக நம்ம உபயோகிக்கலை. அதை தான் அந்த ஆசான்கள் கொடுக்க முடியும். அந்த மந்திர மாயவித்தை செஞ்சால் தான் நம்ம நம்புறதுக்குன்னு இல்லை, உண்மை என்னன்னு சொல்லும்போது அந்த பாதையில் நம்மளை மாற்றினாங்கன்னா அப்போ தான் கண்ணிழந்தான் பெற்றான்னு நம்ம நினச்சிக்கலாம் இல்லையா. அப்போ அந்த தொலைதூர நோக்கு அழைப்பை
ஏற்றுக்கொள்கிறது துரங்கம்மா. ஏ 8வது அச்சாலா. இப்போ அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள நம்ம நிலை பெறணும். அந்த மையம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சக்கரம் சுற்றினாலும் மையம் சுத்தாது. மையம் ஆட்டுவிக்கும், ஆனால் தான் அசையாது. புயலின் மையம் போல புயலை சுற்றி அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு அசைவு இருக்கும், ஆனால் மையம் ஒரு துளி கூட அசைவு இருக்காது, வெற்றிடமாக இருக்கும். நம்ம மையமாக அசையாத நிலையில் அந்த தன்மைக்கு போகிறது தான் அச்சாலா. அது 8வது பூமியாக சொல்கிறார். அடுத்து 9வது சாதுமதி. இந்த இடத்துல புத்திசாலித்தனம், நம்மளோட விஸ்டத்தில் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நமக்கு ஒரு விழிப்புணர்வு, நினைவாற்றல். நினைவாற்றல்னா அறிவு சேகரிப்பால் வரக்கூடிய நினைவுகளை பற்றி அவர் சொல்லவே இல்லை. அந்த நினைவாற்றல் எப்படிப்பட்ட நினைவாற்றல் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச அந்த சத்தியம், அந்த சத்தியத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய விழிப்புணர்வு, அதை எந்த வகையில் சேர்க்கணுன்ற புத்திசாலித்தனம், இது எல்லாமே 9வது பூமியாக சொல்கிறார் சாதுமதி. அடுத்து 10வது தர்மமேகா. மேகம்னா தெரியும் நமக்கு, மழை பொழியிறது. இங்கே அந்த மொத்த அருளையும் அவங்க பெற்ற அத்தனை ஞானத்தையும் ஒரு மேகம் போல அருளாக பொழிகிறது. அவங்க வெறும் உண்மையை மட்டும்தான் அப்பளால பேச முடியும், வெறும் அன்பை மட்டும்தான் அவங்களால காட்ட முடியும், அந்த கருணை தன்மையோடு தான் அவங்களால இருக்க முடியும். இந்த 10 பூமிகளையும் நான் அடையணுங்கிறது தான் என்னோட நிலை. அதற்காக தான் நான் அமைதியாக இல்லை. இந்த 10 பூமிகளும் மற்றவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணி அந்த ஒரு நம்ம அந்த ஆசான்களாக போகும்போது மட்டும்தான் தன்னைத்தான் உயர்த்திக்கிறது ஃபஸ்ட்டு. அடுத்து அதனால் மற்ற உயிரினங்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் தன்னோட விழிப்புணர்வை கொண்டு போகும்போது அந்த 10 தளத்தையும் அடையணும் அப்படிங்கிறது புத்தரோட இந்த 10 தளம். இதை மறுபடியும் ஒரு தடவை 10 தளங்களோட பேரை மட்டும் சொல்கிறேன். இதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இலக்குகள் எதுன்றத புரிதல் இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ். அந்த புத்தரின் 10 தளங்களை, அந்த 10 பூமிகளை மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம். இது திருப்பி நீங்கள் இந்த பதிவை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அது நல்லாவே புரியும் மாஸ்டர்ஸ். பிரமுகீதா, விமல், பிரபாகரி, அர்சிமதி, சுடர்ஜெயா, அபிமுகி, துரங்கம்மா, அச்சாலா, சாதுமதி, தர்மமேகா. இது நம்மளும் நம்ம வாழ்க்கையில் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், ஞானம் அடைதல்னு இல்லாமையே இது நமக்கும் தேவையான ஒரு பதிவாக தான் இருந்தது. அதில் இந்த தளத்தை நம்மளும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த தியான பாதையில் பயணம் பண்ணோம்னா நம்ம பயணம் இன்னும் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருக்குது. வாய்ப்பளித்த சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.